வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தை வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் நைவேத்தியமாக பாரம்பரியமான உள்ள மாப்பிள்ளை சம்பா அரிசியில் புட்டு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? மாப்பிள்ளை சம்பா அரிசிங்கிற அரிசி இது ரொம்ப பழங்காலத்து அரிசி, ரொம்ப ரொம்ப நல்லது. இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம், கேன்சர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. ஜென்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அரிசியில் இந்த டம்ளர்லேயே 1.5 டம்ளர் அரிசி எடுத்து நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற விட்டுட்டு 2 தடவை கலந்துட்டு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இதில் புட்டு பண்ணலாம். இந்த மிக்சியில் சேர்த்துருக்கேன். பொடிச்சு சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக பொடிச்சு சலிச்சு வச்சாச்சு. இதை பேனில் சேர்த்து நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல வறுப்பட்டாச்சு. பாருங்க, கலர் மாறி இருக்குது, தெரியறதா? இந்த மாதிரி செவக்க வறுக்கணும். இப்போது இது சூடு ஆறட்டும். நல்ல சூடு ஆறியாச்சு. தண்ணியில் மஞ்சப்பொடி, ஒரு கல் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பெசரி எடுத்துக்கலாம். நல்லா வெட்டி திளைக்க வச்ச தண்ணி. பொதுவாக அரிசி புட்டு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனால் இது வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்கணும், விட்டால் ஒதுக்கணும். அந்த மாதிரி பெசரி வச்சாச்சு. இதை ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். கொதிக்க வச்சுருந்த தண்ணி ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன். நல்லா உதிரான மாவு ரெடி. ஒரு பாத்திரத்தில் நெய்யால் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவை இதில் சேர்த்து இதை தண்ணி கொதிச்சுருக்கு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி மினிமம் 15 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு வெல்லம் 1.5 டம்ளர் போட்டுக்கிறேன். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு பாகு காய்ச்சிக்கலாம். மாவு வெந்தாச்சு. 15 நிமிஷமாக ஆவியில் வேக வச்சு எடுத்தாச்சு. பாருங்க, இந்த மாதிரி மணக்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தை வெள்ளி ஆடி வெள்ளினா புட்டு பண்ணி நைவேத்தியம் பண்ணால் ரொம்ப விசேஷம். நம்ம சேனலில் எப்போதுமே போட்டிருக்கேன். பாகு ரெடியாக எடுத்தால் பார்த்துக்கலாம். பாகு ரெடியாக எடுத்து இப்போ இந்த பாகை வேக வச்சு வச்சுருந்த புட்டில் விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாகு சேர்த்தாச்சு. பாகை சேர்த்து மூடி வச்சுட்டு கொஞ்சம் கழிச்சு பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக செட்டாக இருக்கு பாருங்க. இப்போ அந்த மாதிரி எடுத்து விட்டாலே உதிராகிடும். பாருங்க, ஜோராக உதிரா புட்டு செட் ஆகிடுது. வச்சுருந்த பாகு ஃபுல்லாகவே விட்டுட்டேன். மணலாக உதிரான புட்டு ரெடி. சூப்பராக இருக்குது. நல்ல மணமே ரொம்ப ஜோராக இருக்குது இந்த மாப்பிள்ளை செம்பா புட்டு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 டீஸ்பூன் நெய் சூடு பண்ணி இதில் முந்திரி பருப்பு 10 எண்ணத்தை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இதை பொன் வறுவலாக வறுத்து இந்த புட்டில் சேர்த்துடலாம். கமகமான்னு மணக்கிற அருமையான மாப்பிள்ளை சம்பா ஸ்வீட் புட்டு ரெடி. ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியானது இது. இதோட மனமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. யூஎஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு இட்லி, தோசை எல்லாமே பண்ணலாம். சாதாரணமாக பண்ணுற புட்டு அந்த மாதிரிலாம் கூட பண்ணிக்கலாம். யூஎஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தை வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சாயங்காலத்தில் ஆற்றுல லலிதா சஹஸ்ரநாமம் சாண்டிங் வச்சுட்டுருக்கேன். அக்கம் பக்கத்தில் உள்ளவெல்லாம் வருவா. அதுக்கு பிரசாதமாக கடலைப்பருப்பு சுண்டல். கடலைப்பருப்பு சுண்டலுக்கு 1.5 டம்ளர் கடலைப்பருப்பை குக்கரில் 4 விசில் விட்டு வேக விட்டு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி இந்த கடுகு, 2 மிளகாத்தல் கிள்ளினது, ஒரு அரைக்கு கருவேப்பிலை கிள்ளி தாளித்து அதுலேயே கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்து தாளிச்சுட்டு படிய வச்சுருந்த கடலைப்பருப்பு சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மேலே ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்ம டேஸ்டியான கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி. லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணத்துக்கு நைவேத்தியமாக கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி.
महामाया महासत्त्वा महाशक्ति महारथी महाभोगा महेश्वर्या महावीर्या महाबला महाषडुषट्कोटि योगिनी गणसेविता मनु विद्या चंद्र विद्या चारु रूपा चारुकासा चारु चंद्रकलाधर सरासर वेद विद्या विद्याचल निवासिनी विराट्री वेद जननी विष्णु माया विलासिनी क्षेत्र स्वरूपा क्षेत्रेसी क्षेत्र क्षेत्रज्ञपालिनी शृंगाररस संपूर्णा जया जालंधर स्थिता कोट्यान पीड निलया बिंदु मंडलवासिनी रहो याग क्रमाराध्या रगस्तर्पण दर्पिता।